ஸ்டாப் இம்ப்ரெஸிங் அதர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றின ஒரு முழு விளக்கமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளவோ டிசிஷன் எடுக்கிறோம் ஓகேங்களா. மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கெரியரை பற்றி சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷினுக்கான பதில் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ ஆனால் ஒரு கொஷின் ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சத வந்து பார்த்தோம்னா நீங்கள் பண்ணுறீங்க ஓகேங்களா, இல்லை மற்றவங்களுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் விஷயமே ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஹேபிட் தான் நிறைய டீனேஜர்ஸோடைய டைம் அண்ட் மணி அண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா சைலண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கு ஓகேங்களா. இதுதான் மேட்ரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் முழுசாக பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒய் யூ ஷுட் ஸ்டாப் இம்ப்ரெஸிங் அதர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங் யுவர் செல்ஃப் ஓகேங்களா. ஸோ இதான் கான்செப்ட் ஓகேங்களா. பிக்கெஸ்ட் ட்ராப் என்னன்னா, ஸ்கூல்ல இருந்து நமக்கு ஒரு ஹேபிட் வந்து பார்த்தோம்னா டீச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மார்க்ஸ் வாங்கணும், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் நல்லா போடணும், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஃபோன் நல்லா வாங்கணும், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரெயின் வந்து பார்த்தோம்னா என்ன நினைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, மற்றவங்களுக்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நம்ம பார்த்தோம்னா வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷினு லைஃப் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ரியாலிட்டி என்னன்னா, பீப்புள் ஆர் பிஸி வித் தேர் ஓன் லைஃப். நீ என்ன ஷர்ட் போட்ட, நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுற, நீ என்ன பைக் ஓட்டுற, ஓகே, நீ என்ன கார் வச்சுருக்கியா, வீடு வச்சுருக்கியா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் யாருக்கும் ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது, யாரும் கண்டுக்க போகிறதும் கிடையாது ஓகேங்களா. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டீனேஜர் இருக்கிற வயசில் வந்து பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வயசில் நம்ம ஏர்ன் பண்ணுறது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி அந்த ஹேபிட்ஸ் உருவாக்குறது தான் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரெஸிங் அதர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போது உன் ஃப்ரெண்டு வந்து லேட்டஸ்ட்டான ஃபோன் வாங்கியிருக்கான். உடனே உனக்கு ப்ரெஷர் வருது. என்ன அப்படின்னா, நானும் வாங்கணும். ஆனால் உனக்கு ஃபோன் தேவையான்னா, இல்லை தேவையில்ல. ஓகே, உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோன் இருக்குது. அவன் லேட்டஸ்ட் மாடல் மொபைல் வாங்கியிருக்கான். அவங்ககிட்ட ஃபோன் இல்லாதனால அந்த மொபைல் வாங்கியிருக்கான். நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறோம். அது கரெக்டாக தப்புன்னா கண்டிப்பாக தப்பு. அது மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாங்குறது. மற்றவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற பீப்புள் யூசுவலாக அசட்ஸ் வந்து பில் பண்ண மாட்டாங்க. ஓகே, இமேஜின் இப்போது பில் பண்ணுவாங்க. இமேஜின் வந்து இமேஜினேஷனில் வந்து பார்த்தோம்னா ரிச் லுக் ஆகலாம் அப்படிங்கிற கான்செப்டில் ரிச் ஆக முடியாது. பட் ஆனால் அது நிஜமாலுமே ரிச் ஆக முடியாது. நிஜமான சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணி சேவ் பண்ணுவாங்க, ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவாங்க, நாலேஜை கலெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃப்யூச்சரில் இம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது அசட்ஸு இந்த மாதிரி தான் இம்ப்ரெஸ் பண்ணுமே தவிர நீங்கள் வந்துட்டு பீப்புளை கிடையாது. ஓகே, ஸோ சோஷியல் மீடியா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எல்லோரும் ரிச்சாக இருக்காங்க, எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகே, அவங்க போஸ்ட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், அதில் அந்த மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகே, ஸோ சோஷியல் மீடியாவில் ஹைலைட் ரீல் எல்லாமே ஸோ இதுதான் உண்மையான ஒரு ரியல் லைஃப் ஃபுல் மூவி மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஹைலைட் பண்ணி போடுறது, ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரிமெம்பர் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா, கம்பேரிசன் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் வே டு கில் ஹாப்பினஸ் ஓகேங்களா. அதே மாதிரி வெல்த்தை கண்டிப்பாக நம்மளால் பில்ட் பண்ண முடியாது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம மேலே வரணும்னு நினச்சோம்னா. நீங்கள் எஸ்டர்டே இருந்த உன்னுடைய வெர்ஷன் விட பெட்டராக ஆனால் போதும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரணுமே தவிர, நேற்று அந்த ஃபோன் வச்சுருந்தான், நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கிடணும். ஓகே, வேர்ல்டோட காம்பீட் பண்ண தேவையே கிடையாது ஓகேங்களா. நமக்கு தேவை பணம் ஓகேங்களா. எதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம எந்த பொருளாக வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் டிசிஷன் நம்ம எடுக்க முடியணும். அதே மாதிரி நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாப்பாடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் பே பண்ணுறது எதுன்னா பணம் தான் பே பண்ணணும். நம்ம மூஞ்சை பார்த்து யாருமே வந்து பார்த்தோம்னா கருணையோ இல்லை வந்துட்டு பணம் இல்லாமல் நான் உனக்கு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே பணம் தான் பேசும் ஓகேங்களா. ஸோ என்ன ட்ரூவாக பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபன்னி ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க யூஸ்வலாக இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஆனால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நேச்சுரலாக ரெஸ்பெக்ட் கெயின் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, புக்ஸ் படிக்கிறவங்க பையன், அதே மாதிரி ஸ்கில் கற்றுக்கிறவங்க, ஓகே, பிஸ்னஸ் பில்ட் பண்ணுற தெரிஞ்ச பையன், ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து ஸ்கில் லேர்னிங் டைப்பு நீங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் கடைசி ஈக்குவல் டு மணி தான் வந்து நிற்கும். ஸோ அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னோ அப்போ தான் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா மாறும் ஓகேங்களா. இவங்க யாருமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. யார் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், மில்லியனராக இருக்கட்டும், பில்லியனராக இருக்கட்டும், ஓகே, மணி வச்சுருக்க யாருமே அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்க மாட்டாங்க.
சரி ஓகே, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் ஏன் அவங்க வந்து அவ்வளோ ரேட்டு போட்டு ஷர்ட் வாங்குறாங்க, அவ்வளோ ஏன் பேண்ட் போட்டு வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் ஏன் வாட்ச் கட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க ஏன் வாங்குறாங்க, ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, அதை கட்டிட்டு ஒரு பிளேஸுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் போட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்க எதை காட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மணியை வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய அசெட்ஸை வந்து பார்த்தோம்னா வெளிப்படையாக காட்டுறதுக்காக, அந்த இதெல்லாமே தோற்றம் அளிக்கிறதுக்காக அந்த இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதை பார்த்து ஒரு கம்பெனியோ, ஒரு ஒரு மேனேஜரோ, இல்லை ஒரு அடுத்த ஒரு அசெட்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கவரோ இம்ப்ரெஸ் ஆகி அவருக்காக அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்து தருவார். ஸோ இது எல்லாமே எப்போ புரியும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது தான் நமக்கு புரியுமே தவிர, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, பணக்காரங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனா, பணக்காரங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஓகே. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. அவங்க பிஸ்னஸை பில்ட் பண்ணணுங்கிறதுக்காக அது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். ஓகேங்களா. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸை பில்ட் பண்ண அதனால் எந்த யூஸும் இல்லைன்னா அவங்க பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே எல்லாமே ஒவ்வொரு காரணத்தை குறிக்கும். ஸோ அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதில் இப்போது டீனேஜர் எல்லாமே இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டீனேஜர் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்டாக ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கில் தான். ஓகேங்களா. ஸ்கில்லாக இருக்கட்டும், நல்ல பேச்சு திறமை, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, எடிட்டிங்காக இருக்கட்டும், கோடிங், ஏஐ பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஹெல்த்து. ஓகேங்களா. பாடியை ஹெல்த்தாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். ஓகே. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கிடையாது வாழ்க்கை. அது உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி மணி, இன்வெஸ்ட்மெண்ட், எக்கானமிக்ஸு, டெக்னாலஜி. ஓகேங்களா. மணி பேஸ்டான ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். ஓகேங்களா. மோட்டிவேஷன் வரும்போது டிசிப்ளின் இருந்தால் லைஃப் மூவ் பண்ண முடியும். நம்ம மோட்டிவேஷன் வச்சுட்டு அப்போ மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியுங்கிறது நீங்கள் நிறைய ஒரு வீடியோவில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எது எது உண்மை, எது எது பொய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒன் பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. 19 இயர் ஓல்டு பாய் 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாய் வந்து லேட்டஸ்ட்டான மொபைல் வாங்குறான், பிராண்டட் ட்ரெஸ் வாங்குறான், பைக் இஎம்ஐ, டெய்லி இம்ப்ரெஸிங் அதர்ஸ். டெய்லியும் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த பொருளெல்லாம் வாங்குறான். செகண்ட் பாய், ஓகேங்களா. 2வது பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பழைய ஃபோனு, லேர்னிங் ஸ்கில் பண்ணிக்கிறான், சேவிங் மணி பண்ணுறான், பில்டிங் ஃபியூச்சர் பண்ணுறான். ஸோ அப்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாய் இன்னும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை தான் பண்ணிட்டு இருப்பானே ஒழிய அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க, பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ண முடியாது. இதுதான் ட்ரூத்து. அதாவது வந்து ரியாலிட்டி இதுதான். அதேமாதிரி செகண்ட் பாய் இருக்கான் இல்லையா, 2வது பையன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பில்ட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருப்பான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம எதை தேடி ஓடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. நம்ம எதை தேடி அடையிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா. எதை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமோ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு ஒரு க்ரோத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம சேஸ் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ எதில் பண்ணால் எது நல்லா நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தடுத்து நம்ம ஆக்ஷனில் இறங்கினா மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நீ வாட்ச் புதுசாக கட்டியிருக்க, ஷர்ட் நல்லா போட்டிருக்க, இல்லை பேண்ட் நல்லா போட்டிருக்க, ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இதை கண்டிப்பாக அது இதோட விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக லைஃபே வந்து அழிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கிட்டுருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாப் ட்ரையிங் டு இம்ப்ரெஸ் பீப்புள் ஹூ டோன்ட் பே யுவர் பில்ஸ். ஓகேங்களா. டோன்ட் பில்ட் யுவர் ஃப்யூச்சர். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய எனர்ஜியை ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, ஒரு வேஸ்ட்டாக யோசிச்சு, அதாவது வந்து கிரியேட்டிவ் மைண்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கிரியேட்டிவ் பண்ணலாம். பட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக பேகி பேண்ட் போட்டால் நல்லா இருக்குமா, ஸ்லிம் ஃபிட் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஷர்ட்டு வீ கட்டு பின்னாடி விட்டால் நல்லா இருக்குமா, இல்லை முடி இப்படி இந்த பின்னாடி எடுத்தால் நல்லா இருக்குமா, முன்னாடி எடுத்தால் நல்லா இருக்குமான்னா அதில் ஏதாவது ப்ரோஜனம் இருக்குங்களா? ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் எது வந்து எதை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸீட் பண்ண முடியுமோ அதுக்காக ரீச் பண்ணுங்கள். ஸ்கில்ஸை மெயினாக பில்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தை பில்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி நாலேஜை கண்டிப்பாக பில்ட் பண்ணுங்கள். 10 இயர்ஸ் அப்புறம் மற்றவங்க ஒப்பீனியன் வந்து பார்த்தோம்னா யாருக்கும் முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, லைஃப்பில் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்னிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா தான் நம்மளால் கண்டிப்பாக அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா பண்ணணும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது.
சரி, ஓகே. நன்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்கள் மௌரியன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ முடிச்சுக்கலாம்.